மீண்டும் ஒரு இனிய அன்றாடம் அதாவது நடக்கக்கூடிய நம்முடைய இந்த 2 மணி ஜூம் தினமும் நமக்கு நல்லதொரு பாடத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதன் மூலமா நம்ம மிகப்பெரிய நாலேஜ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். இது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த ஜூம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு தகவல் கிடைச்சது அப்படின்னா அடுத்த ஒரு நாளுக்குள்ள எல்லாருக்கும் போய் ஸ்ப்ரெட் ஆக முடியுது. ஜூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மீட்டிங்ல தான் சொல்ல வேண்டி இருந்தது. ஸோ நீ ஜூம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கிடைச்சதுன்னா காலையில் கிடைச்சேன்னா ஆஃப்டர்நூன் ஜூமில் வந்து அதை வந்து நம்ம பேசிடுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இமிடியேட்டாக நமக்கு அது டெப்த் வரைக்கும் அந்த நாலேஜ் போய் சேர்ந்துடும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஜூம் நமக்கு மிக மிக உதவியாக இருக்கு. இப்ப அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க புதுசு புதுசாக நமக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதை பற்றி நமக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த கால் மீட்டிங்கில் போய் தான் எடுத்துக்கிற முடியும். ஆனால் இன்னைக்கு அது கிடைத்த கொஞ்ச நாள்ல நமக்கு அதை பற்றி அனைத்து தகவலும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க நம்ம ஜூம்ல. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புதிய ப்ராடக்டை பற்றிய நாலேஜ் நமக்கு வந்துருக்கு. அதை வாங்குறதுக்கு இந்த ஜூம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த நம்ம ஆர்சிஎம் பிஸ்னஸ்ல நம்ம மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன வேணும்? ப்ராடக்ட் தான் வேணும். ஏன்னா இங்க ப்ராடக்ட் மட்டும்தான் ஸ்டார். ப்ராடக்ட் இல்லைன்னு நம்ம பிஸ்னஸ் இல்லை. ப்ராடக்ட் தான் இங்க மெயினான ஒரு விஷயம். அப்போ அந்த ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்டுடைய தன்மைகள் என்ன, இந்த ப்ராடக்டை பயன்படுத்துறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, மீன்ஸ் என்னன்னா ஹெல்த் என்ன கிடைக்குது, வெல்த் என்ன கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நாலேஜ்னு சொல்றோம். ஒரு ப்ராடக்ட்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் பயன்படுத்துறப்ப நம்ம உடம்புல நமக்கு என்ன கிடைக்குது, இல்லை அந்த ப்ராடக்டுடைய ப்ராசஸிங் மெத்தட் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை பற்றி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்டை பற்றி லீடர்ஸ்கள் சொல்லும் போது தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம அடுத்தடுத்து பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அதை பற்றி நம்ம இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கிறது, இதை வந்து நமக்கு இன்னைக்கு நம்ம எம்நாடு காமராஜ் சார் நமக்கு சொல்லித்தர இருக்காங்க. ஸோ அது அத்தனை பேரும் நம்ம வந்து முழுசா கேட்டு பயனடையணும். இதன் மூலமா நம்மளும் என்ன பண்ணணும், அடுத்த அடுத்த அச்சீவ்மெண்ட் அடையணும். ஒவ்வொரு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் இயர் எண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மார்ச் மாசத்துல எப்பயுமே பெரிய பெண்கள் அதிகமாக வரும். அதை விட்டாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அதிகமாக பண்ணுவாங்க. செப்டம்பர்ல அக்டோபர் வரும். என்ன காரணம்னா அப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு வருஷம் அனிவர்சரி கொண்டாடுவாங்க நவம்பர் மாதம். ஸோ அதை ஒட்டி வந்து அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய மாதம் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம். ஸோ ஜனவரி வந்தாச்சு, இன்னும் ஒரு மாதம் தான் நடுவில் இருக்கு. அடுத்த மார்ச் மாசத்துல பின்கள் எல்லாம் மாற்றி ஆகும். ஸோ மாற்றும் போது நம்ம பெரிய பெரிய நமக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும். அப்போ இந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி பண்றது, நம்ம ப்ராடக்டை பயன்படுத்தி எப்படி பண்றதுன்னு நமக்கு நம்முடைய எம்நாடு காமராஜர் சார் சொல்லித்தர இருக்காங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சாரோடைய வார்த்தைகள் கேட்டு அடுத்த பின்ன மாத்திரைக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம ஒரு மூலமாக நான் தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அந்த வகையில் நீங்களும் அனைத்து பயன்படணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எம்நாடு காமராஜ் சார் வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் சார். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் சார். சரி சார், வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. அஹ், இன்னைக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த அவங்க தான் மட்டும் மாறாம நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஆனாலும் ஆர்வமா நீங்க எல்லாம் வந்து இந்த ஜூம்ல தொடர்ந்து கலந்துக்கிட்டு தொடர்ந்து ப்ராடக்ட் நாலேஜ் தொடர்ந்து எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, என் பெயர் காமராஜ் எமரால்டு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு 15 ஆண்டு காலங்களை தாண்டி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆர்சிஎம் பிசினஸ்ல நான் வந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னை நானே நம்பிதான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். யாராச்சும் நமக்கு வந்து இந்த பிசினஸ் பண்ணி தருவாங்கன்னோ, யாராச்சும் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்கன்னோ, யாராச்சும் நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்கன்னோ நான் வந்ததில்லை. அது மட்டுமல்ல, நான் வந்த காலங்களிலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆர்சிஎம் பொருள்களை நான் தொடர்ந்து உபயோகப்படுத்துவதன் மூலமாகவும் தொடர்ந்து 100% கன்சம்ஷனுக்குள்ள வந்ததன் விளைவாகவும்
ஆர்சிஎம்ஐ நம்ம வலுவா பிடிச்சி நிற்கிறோம். இந்த பொருள்கள் தான் அதுக்கு காரணம். ஆர்சிஎம் பிஸ்னஸில் 12/12/2009 தான் நான் ஜாயின் பண்ண வருஷம். 12/12/2009. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள். 12வது மாதம் வந்தால் 16வது ஆண்டு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனாவது 1வது மாதம் தான் இருக்கிறோம். இன்னும் 11 மாதம் இருக்கு. 15 ஆண்டுகள் நிறைவு பெற்று 16வது ஆண்டுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் எனக்கு கொடுத்தது ஜேபி சார். நம்ம இவர் இருக்கார் இல்லையா, பேர் என்ன, நம்ம ரஞ்சித் சாருடைய மாமனார் ஜேபி சார் தான் இந்த பிஸ்னஸ் எனக்கு கொடுத்தாரு. அவர் மூலமாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்த பிற்பாடு நிறைய பொருள்களை எடுத்துகிட்டு போய் பெண்கள் மத்தியில், பெண்கள் சுய குழுக்களை தான் நான் முதலாவது வந்து செலக்ட் பண்ணேன். அந்த குழுக்களில் இருந்து பொருள்களை அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு பாருங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்க, அதுதான் என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பின் அச்சீவராக, அல்லாவிட்டால் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு சாதாரணமான நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை தொடங்கின நான் ஒரு பஜாஜ் கேலிபர்ல இந்த பொருளை தூக்கி போட்டுட்டு நான் வந்து ரவுண்ட் அடிச்சு இந்த பொருளை கொண்டு போய் சேர்த்த நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். ஒரு வெல் செட்டில்மெண்ட். அதுக்கு காரணம் ஆர்சிஎம் பிஸ்னஸ் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு தான். இந்த பிஸ்னஸ்ல நான் இப்படி தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தணுமா, தொடர்ந்து போய் மீட்டிங் பண்ணணுமா, தொடர்ந்து போய் ஜனங்களை சந்திக்கணுமா, அதையெல்லாம் தாண்டிட்டு இப்போ நான் டீமை இயக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ புதுசா யார் டீம் போடணும்னா, யாருக்கு வளர்ந்து பெரிய அளவில் பின்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் புதுசா டீம் போடணும். அவங்க தான் புதுசா டீம் வளர்க்கணும். அவங்க தான் புதுசா பொருள் ஸ்டடி பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய உழைப்பு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வந்து பாலம். அது நான் ஆர்சிஎம்ஐ தொடங்கின போது இத்தனை பொருள்கள் இல்லை. அதனால உங்களுக்கு இன்னைக்கு எக்கச்சக்கமான பொருள்கள் இருக்குது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்க டீம்ல யாராச்சும் இணையாம இருந்தா அவங்களெல்லாம் இணைங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு கிடைக்கிற தகவல்கள் உங்களுக்கு பின்னால கிடைக்காம கூட போயிடலாம். ஆகையினால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அது நீங்க செய்யுங்க. ஆர்சிஎம் பிசினஸ்ல நான் இணைஞ்ச பிற்பாடு ஆர்சிஎம் கம்பெனிக்கு நான் இது வரைக்கும் 4 முறை போயிருக்கிறேன். 4 டைம்ஸ் போயிருக்கிறேன். சில நேரங்களில் போக முடியாம கூட போயிடும். பட் கம்பெனியில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டோட எனக்கு தொடர்புல இருக்கு. அங்கே எந்த டிபார்ட்மெண்ட்ல யார் மாறினாலும் சரி, எனக்கு அது வந்து இம்மிடியேட்டாக எனக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்துடும். காரணம், தமிழ்நாட்டில் கோர் லீடர் இல்லாத. கோர் லீடருங்கிறது ரூபி வந்து ப்ரீ கோர், ஸ்டார் ரூபி மட்டும்தான் கோர். தமிழ்நாட்டிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ கோர் லீடர் இல்லாதனால அங்கே இருக்கிற டாப் அச்சீவர்ஸ் தான் கோர் லீடருங்கிற மாதிரி கம்பெனி தொடர்பு எடுக்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு ஒரு வாய்ப்பு. கம்பெனியில் எல்லா செக்ஷன்லையும் எனக்கு ஆள் இருக்கு. எல்லாருமே வந்து என்னோட தொடர்புல இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த பிஸ்னஸை விடாமல் பண்ணும். அது மட்டும் இல்லை, கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸு முதல்ல தமிழ்நாட்டில் தான் நம்ம ட்ரைனிங்ஸ் நிறைய கேட்டு வாங்கணும். குட் ஆர்ட் கேட்டு வாங்கினோம் இந்த ஜூமில் தான். அதே மாதிரி அரித செஞ்சவனி கேட்டு வாங்கினோம். அதே மாதிரி நம்ம பொருளில் நியூட்ரி சார்ஜ் கேட்டு வாங்கினோம். கீசோலுக்கு கேட்டு வாங்கினோம். காமா ஒரிஜினல். அதே மாதிரி கம்பெனி ப்ராடக்ட் அத்தனையுமே வந்து கம்பெனி ட்ரெயினர்களை வச்சு தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதனுடைய அருமை தெரியாமல் கொஞ்சம் பேர், அதை புரிந்து கொள்ளாத கொஞ்சம் பேர், தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய கொஞ்சம் பேர், இது எதுக்காக இந்த கூட்டம் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த கூட்டத்துக்கு நம்ம ஆளுகள் கொண்டாந்து சேர்க்கணுமான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த கூட்டத்துக்குள்ள வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கணுமா அதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த கூட்டத்தில் எதுக்காக கம்பெனிலேருந்து ஆள் போட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுவும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஜூமுக்கு ஏதாச்சும் பணம் கொடுத்தா நடத்துறாங்களா, அதுவும் தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னு கேட்டா, இதனுடைய அருமை ஏன் தெரியலன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆரம்பமே வந்து உங்களுக்கு இதனுடைய அருமை சொன்னாதான் கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு நண்பர், ஒரு மிகப்பெரிய ஓவியர், அவருடைய லைஃப்ல அவரும் அவருடைய மனைவி அவருடைய மகள் 3 பேர் இருக்காங்க. அந்த ஓவியருக்கு என்ன தெரியலன்னு சொன்னா ஓவியம் மட்டும்தான் தெரியும், வேற தொழில் தெரியாது. ஆகையால் ஓவியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படா பொழைக்கிறது அப்படின்னு அவருக்கு. அப்போ நீங்க வேற ஏதாச்சும் வேலைக்காவது போங்கன்னு வீட்டுக்கார அம்மா சொன்ன பிற்பாடு அவர் ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்கிறார். அந்த கம்பெனி நம்ம ஆர்சிஎம் கம்பெனியாட்ட ஒரு சோப்பு கம்பெனி. சார், சோப்பு கம்பெனியில் உங்களுக்கு என்ன சார் வேலை கொடுக்குது? டிராயிங் மாஸ்டருக்கு என்ன சார் வேலை கிடைக்கும்?
உடனே நீங்கள் எனக்கு ஒரு ப்ரஷ் கொடுங்கன்னு வாங்கி அந்த அம்மா பேசிட்டு இருக்கிற அம்மாவை 2 நிமிஷத்தில் வரைஞ்சிட்டார். அந்த இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கிற அம்மாவை. அந்த அம்மா 5 பேர் அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் அந்த ஒரு அம்மா வந்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா ஒரு 2 மினிட்ஸில் நம்மளை வரைஞ்சிட்டாரு. சரி, உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கலாம், எந்த மாதிரி பண்ணுவீங்க? நான் வந்து என்னுடைய ஓவியத்தை வச்சு நான் உங்களுக்கு உங்கள் கம்பெனி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். மீதி 4 பேர் கேட்குறாங்க, இந்த ஓவியத்தை வச்சு எப்படி போய் நீங்கள் பண்ணுவீங்க? வெளியில் போய் எப்படி எங்களுக்கு ஆர்டர் எடுப்பீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, ஓவியத்தை வச்சு ஆர்டர் எடுக்கிறது பெரிய டெட் ஈஸிங்க. நான் ஒரு கடைக்கு போகிறேன், அந்த கடையில் இருக்கிற ஒரு நபரை பேசி நான் கவுக்க வேண்டியதில்லை. அவர் வந்து ஒரு பேப்பரும் பேனாவும் வாங்கி அவருடைய ஓவியத்தை தீட்டி கொடுத்தா அவர் என் பக்கம் திரும்புவார். நான் அவர் இந்த மாதிரி கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லி நான் ஆர்டர் எடுத்துருவேன். வரும்போது நான் 5 பேருமே நிராகரிச்சிங்க, பூரமாக ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் 4 பேரும் ஏற்றுக்கிட்டா நான் வேலை செய்ய தயார். ஓகே, உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு. ஆனால் நீங்கள் ஒரு 500 ரூபா டெபாசிட் கட்டணும். 500 ரூபா டெபாசிட்டா? அவ்வளோவெல்லாம் எனக்கு வசதி இல்லை சார். 500 ரூபா கட்டுறது கூட எனக்கு என்ன இல்லை, வசதி இல்லைன்னு சொல்லி நிற்கிறார். 500 ருபீஸ் கட்ட முடியாத ஒரு ஓவியர் தான் அவர். அப்போ அப்போ என்னதான் பண்றது சார்? 500 ரூபாய் கூட இல்லாம எப்படி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வாங்க. உடனே அவங்க சம்சாரத்திட்ட வந்து சொல்றாரு, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 500 ருபீஸ் இல்லாம உள்ள சேர்க்க மாட்டேங்கிறாங்க கம்பெனி. உடனே அந்த அம்மா யோசனை சொல்லுது, வாங்க உங்க ப்ரெஷ்ஷையும் உங்க பெயிண்டிங் பண்ற மெட்டீரியல் எடுத்துட்டு வாங்க, பொது இடத்துல போய் நின்று எனக்கு வந்து ஒரு ஓவியம் தீட்டுங்க. கொண்டாட்டி 2 நிமிஷத்துல வரைஞ்சி கொடுத்துட்டார். அந்த அம்மா அதை வாங்கிட்டு 10 ரூபா கொடுக்குது. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் எல்லாத்திட்டையும் சொல்லுது, என்னது இந்த ஓவியம் பாருங்க, 10 ரூபாய்க்கு 2 நிமிஷத்துல என்னை வந்து வரைஞ்சி கொடுத்துட்டாரு, ஒரு அற்புதமான ஓவியம். இப்போ நிறைய கூட்டம் கூடுது, நிறைய வந்து 10 10 ரூபாய்க்கு வரைஞ்சிக்கிறாங்க. பணம் சேர்ந்துருச்சு. எடுத்துட்டு கம்பெனிக்கு போறாரு. போற வகையில பஸ்ஸில் கூட்டம். பஸ் ஏறினாரு, ஒரு ஆள் தள்ளி விட்டான், கீழே விழுந்தாரு. கீழே விழுகும்போது கையை 2யும் பரப்பிட்டு விழுந்தார். அப்போ விழுகும்போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த வழியா வந்த காரு 2 கை மேலே ஏறிடுச்சு. இப்போ அவர் 2 கையும் இல்லாத ஒரு ஆள் ஆயிட்டார். 2 கையும் இல்லை, எப்படி ஓவியம் தீட்டுறது, எப்படி பிழப்புத்தனம் பண்றது? அப்போ யோசிக்கிறாரு, நமக்கு 2 கையுமே இல்லாம இந்த கை இருக்கும்போதே நம்மளால முடியலையே, கை இல்லாம எப்படி செய்ய? அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மனசு உடைஞ்சிட்டாரு. சூசைடுக்காக ட்ரை பண்றாரு. எல்லாரும் பண்றது தானே, சூசைடுக்காக ட்ரை பண்றாரு. ஒரு மாடி மேலே ஏறி போய் எட்டி குதிக்கிறதுக்கு எத்தனிக்கிறார். அப்போ அவர் 2 கைகள் இறுக்கி பிடிக்குது அவர் காலை. திரும்பி பார்த்தா அவர் மகன், ஏப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, எனக்கு இதான் கை இல்லையம்மா, எப்படி பொழைக்கிறது? என் கை 2 இருக்குது இல்லப்பா, என் கையை வச்சு நீங்க பொழைக்கலாமே. உடனே அவருக்கு ஒரு ஆறுதல், நம்ம இல்லைன்னா நம்ம மகன் இருக்கிறா. சரி, கீழே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வாயில பிரஷ் வச்சு ஒரு ஓவியம் தீட்டுறார். வாயில ஓவியம் தீட்டி பழகுறார். அவர் முதல் தீட்டின ஓவியம் கை. முதல்ல தீட்டின ஓவியம் எது? ஒரு கை. அந்த கையை ஓவியமா தீட்டின உடனே அந்த பொண்ணு கேட்குது, ஏப்பா கையை போய் ஒரு ஓவியம் தீட்டிட்டு இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, கையம்மா அது. யார், உங்க கையாப்பா? இல்லை ஏன் கையாப்பா? அது யாருடைய கையும் இல்லை, கை. அது எல்லாருக்கும் கை. கை இல்லாமலாம் என்னதுல வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அதனால அது கை. இந்த கை எனக்கு இல்லாத போது தான் கையினுடைய அருமை எனக்கு தெரிஞ்சது. இந்த கை இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி ஆசியம் இல்லை, உள்ள வந்துட்டோம். நம்ம கிட்ட கை இருக்குது, இன்னும் ஒண்ணு இல்லை, நம்பிக்கை. அந்த ஹோப்பு. சோப்பு விற்கிற கம்பெனிக்கு போனவனுக்கு ஹோப்பு கிடைச்சது, பட் கை போயிடுச்சு. கை போனா பரவாயில்ல, இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. வாயிலே பிரஸ்லே ஓவியம் தீட்டி பொழைக்க முடியும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். எல்லாருக்கும் வந்து ஆர்சிஎம் பொருட்களை கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய ஹோப்பு. கம்பெனி மிகப்பெரிய ஆப்ஜெக்டிவ்ஸை கையில் வச்சிருக்காங்க. ஒரு கொள்கை இல்லாத கம்பெனி அல்ல நம்மளுது, ஒரு கோட்பாடு இல்லாத கம்பெனி அல்ல. ஏன்னா நம்ம சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆர்சிஎம்ல சேர்ந்தா பல லட்சங்கள் கிடைக்கும், ஆர்சிஎம்ல சேர்ந்தா பல கோடிகள் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும்? அவர் சுதந்திரவாட் சம்பாதிக்கிறாரு, சுதந்திரவாட் சம்பாதிக்கிறார் சார், நமக்கு எப்படி சார் கிடைக்கும்?
அப்புறம் இவர் கோபாகுமார் சம்பாதிக்கிறாரு. சரி, கோபகுமார் சம்பாதிக்கிறார் சார், நமக்கு எப்படி கிடைக்கும்? காமராஜ் எல்லாம் சம்பாதிக்கிறாங்களே. சரி சார், அதுக்கப்புறம் நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? நமக்கு எப்படி கிடைக்கும்? அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? அதை நாம் செய்யணுமா இல்லையா? அவங்க செஞ்சதை நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது. எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஆர்சிஎம்குள்ள சேரணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா என்ன இல்லை, இந்த ஆர்சிஎம்ல சேர்ந்த பிற்பாடு என்ன செய்யணுங்கிற அந்த செயல்பாடுகளை பற்றிய எண்ணம் இல்லை. ஆர்சிஎம்ல சேர்ந்த உடனே எல்லாரும் பணக்காரராக முடியும்னா மோடி சார் வந்து நாளைக்கே ஒரு சட்டம் போட்டுவார். எல்லாரும் ஆர்சிஎம்ல சேர்ந்துக்கோங்க, நீங்க எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரர் ஆகிடலாம். எல்லாரும் ஆர்சிஎம்ல சேர்ந்து எல்லாரும் பணக்காரர் ஆகலாம் இல்லையா? அப்புறம் ஏன் சேர்ந்தவங்க எல்லாம் பணக்காரர் ஆயிட முடியுமா? சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஆர்சிஎம் கொடுக்கறது ஒரு கை, அதான் நம்பிக்கை. இதுல சேர்ந்த உடனே அந்த பொருளை முதலாவது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? ப்ரமோட் பண்ணணும். யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணணும். சேர தெரியுது, சேர்ந்தவங்களுக்கு பொருள் யூஸ் பண்ணவும் தெரியுது, அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்க தெரியல. அது கொடுக்க தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஸ்டெப்புக்கே போகிறது இல்லை. ஆளை சேர்க்க வேண்டியது. சேர்ந்த உடனே வந்து ஆள் இருந்தா நீ சேர்ந்துக்கோ, நீ சேர்ந்துக்கோ. நான் ஒரு 10 பேர்த்த சேர்த்திட்டேன் சார். அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த 10 பேர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் என்ன பண்ணலாம்? நான் அதான் சார், நான் மட்டும் வாங்கிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் சார். இதுதான் வந்து நாம் செய்யற மகா தப்பு. கம்பெனி என்ன சிஸ்டம் சொல்லுது, ஜாயின் பண்ணிட்டியா, நீ உன் வீட்டுக்கு வேணுங்கிறது ஃபுல்லா வாங்கி 100% யூஸ் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு அந்த லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் பொருளை ப்ரொமோட், யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரொமோட் தான் ஃபர்ஸ்ட். ஆனா அதையும் நம்ம செய்யாம, பொருளை பத்தி நம்ம யோசிக்காம, பொருளை பத்தி ஸ்டடி பண்ணாம, பொருளை பத்திய ஒரு நாலேஜ் இல்லாம, பொருள் மேல வந்து அக்கறை இல்லாம, பொருள் வந்து டிஃபரெண்ட் தெரியாது. ஓ, நம்ம குடிக்கிற பால், பாலான்னு கேட்டா 20% தான் பால். மாடுகள்லாம் செத்து போச்சு. பால் கறக்கிற மாடுகள் இல்ல, கறவை மாடுகள் இல்ல, எல்லாம் அடிமாடு போயிடுச்சு, எல்லாம் கசாப் கடைக்கு போயிட்டு. அப்புறம் பால் எப்படி வருது? செயற்கை பால், ஆர்டிபிஷியல் மில்க் வித் 20% ஆஃப் ஒரிஜினல் மில்க். 1 லிட்டர் பால் வாங்கினீங்கன்னா 20% தான். எவ்வளவு? 200 ml பால் இருக்கும். மீதி எவ்வளவு? 800 ml வந்து ஆர்டிபிஷியல். எல்லாமே பண்ணலாம், பண்ண முடியும். சன் டிவிலே அது காமிச்சாங்க. அதே மாதிரி சமையல் எண்ணெய், சமையல் எண்ணெய் நம்ம சாப்பிட்ற சமையல் எண்ணெயே அல்ல, எல்லாமே ஆர்டிபிஷியல். சார், நாங்களே பக்கத்துல போய் நின்று செக்கில் கொடுத்து செக்கில் ஆட்டி எடுத்துட்டு வர்றோம் சார். நல்ல விஷயம்தான். நீங்களே போய் பக்கத்துல நின்று செக்கில் ஆட்டி எடுத்துட்டு வரலாம், நீங்களே கூட ஆட்டி வச்சுக்கலாம், அதெல்லாம் நல்லதுதான், தப்பு கிடையாது. அதே சமயத்துல செக்கெண்ணெய் நல்லதா அப்படின்னு கேட்டா செக்கெண்ணெய் நல்லது. செக்கெண்ணெய்ன்னு போட்டு விற்கிறாங்கல்ல, அது நல்லது. ஏன் சார்? அந்த இது இருக்கு இல்லையா, எது செக்கில் இருக்கிற அந்த பருப்பு, கடலை பருப்பு, அப்புறம் சூரியகாந்தி விதை, எள்ளு, இது எல்லாமே வந்து பல்கா வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த எள்ளு, கடலைப்பருப்பு, தேங்காய், சூரியகாந்தி விதை, இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அது மேல சல்ஃபர் அடிக்கிறாங்க. அந்த சல்ஃபர் அடிக்காம இருந்தா அதெல்லாம் பூச்சி அரிச்சிடும். அந்த பருப்பெல்லாம் வந்து பூச்சி அரிச்சிடும். அந்த பூச்சி அரிக்காம இருக்கிறதுக்கு சல்ஃபர் அடிக்கிறான். அப்போ ஆட்டும் போது அந்த சல்ஃபரோட தான் போட்டு ஆட்டுறாங்க. அப்போ உங்களுக்கு செக்கெண்ணெய் கிடைக்கும். ஆட்டும் போது அவங்க அப்படியே சல்ஃபர் அதுல மிக்ஸ் ஆகி வரும். சல்ஃபர் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயா இருந்து நீங்க தேய்ச்சா அது வந்து பொடுகு, பேனு, அரிப்பு, சோரியாசிஸ் இதெல்லாம் வரும். ஒருவேளை சல்ஃபர் கலந்த எண்ணெய் நல்லெண்ணெயா இருந்து நீங்க சாப்பிட்டா குடல் புண்ணு வரும், குடல் அரிப்பு வரும், நிறைய தொந்தரவுகள், ஸ்கின் டிசீஸ் நிறைய வரும். ஒருவேளை நீங்க சாப்பிட்றது கடல் எண்ணெயா இருந்தாலும் அதே தான், சல்ஃபர் மிக்சடு. நீங்க டெஸ்ட் பண்ணியே பார்க்கல, செக்கெண்ணெய் நல்லதல்ல. அப்ப நம்மளது மட்டும் எப்படி சார் செக்கிலையா போட்டு ஆட்டாம கொடுக்குறாங்களான்னா, எஸ், நம்மளது வந்து ஒரு சிகப்பு அரிசி தவிட்டுல இருந்து எடுத்து அதை வந்து என்ன செய்யறோம்? தவிட்ட கழுவுறோம், நல்ல தண்ணியில கழுவுறோம். அந்த தண்ணியை நம்ம என்ன செய்யறோம்? ஃபில்டர் பண்றோம். எப்படி சார் ஃபில்டர் பண்றது தண்ணியை அப்படின்னு கேட்டா, தண்ணியை ஃபில்டர் பண்றதுக்கு ஒரே வழிதான், ஜவ்வூடு பர்வல். அந்த ஜவ்வூடு பர்வல் சிஸ்டத்துல ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்? அந்த தண்ணியை வந்து நம்ம தனியா எடுக்கிறோம், எண்ணெய் தனியா எடுக்கிறோம். இதுல எந்த இடத்துலயும் வந்து என்ன இல்லை, இந்த எந்த இடத்துலயும் வந்து கலப்படமோ கெமிக்கலோ எந்த விதமான கேடோ மாயமோ இதுல வந்து நமக்கு கலக்கிறதுக்கான வாய்ப்புகளே கொஞ்சம் கூட இல்லை, இம்மி அளவு கூட இல்லை. ஏன்னு கேட்டா இதுக்கு பேர் தான் பிசிக்கலி ரீஃபைன்ட்.
அப்போ இந்த எண்ணெயை நாம் என்ன செய்கிறோம், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்த எண்ணெயை அப்படியே ஜனங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண கொடுக்குறோம். இதில் மருந்து அற்புதமான எண்ணெய், மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. ஆகையினால தான் நம்ம என்ன செக்கெண்ணெயோட நல்லதுன்னு சொல்கிறோம். பால் நல்லதில்லை, எண்ணெய் நல்லதில்லை. அதே மாதிரி வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மளிகை பொருள்கள்லையும் மாயம் இருக்கு. கடுகு கடுகு விதையை வந்து அது நாய் கடுகு மிக்ஸ் பண்ணுறாது, அது ஈஸியாக கிடைக்கும் வெளியில் நாய் கடுகு. அதே மாதிரி மிளகுல பப்பாளி விதை, நிறைய விஷயங்கள் யோசித்து 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 பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. மிளகுல பப்பாளி விதை கலக்கிறான், மஞ்சள்ல லெக்ரோமிட் கலக்கிறான். சார் ரெக்ரோமிட்னா என்ன சார்? அந்த இது இருக்கு இல்லைங்களா, சாயப்பட்டறையில் மஞ்சள் கலருக்காக யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் அது. லெக்ரோமிட்டை வந்து மஞ்சளில் கலக்கிறான். அப்போ என்ன ஆகும், ஒரிஜினல் மஞ்சள் இல்லை. அதே மாதிரி டீ தூள், யூஸ்டு டீ தூளை வாங்கிட்டு போய் பேக்கிங் வந்து பிராண்டட் பேக்கிங்கில் மிக்ஸ் பண்ணி கலர் சாயம் கட்டி விற்கிறான். எங்கள் ஊரில் நான் குடியிருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி சின்னியம்பாளையத்தில் ஒரு ஃபேக்ட்ரியே வந்து கேட்ச் பண்ணாங்க. ஒரு ஃபேக்ட்ரியே கேட்ச் பண்ணாங்க பிஃபோர் ஒரு 2 years பேக், 2 வருஷத்துக்கு முன்னாடி. பார்த்தா 3 ரோசஸ் டீ தூள் பேக்கிங்கு, அதுலேருந்து டீ கடையில எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போடுறாங்கல்ல, அந்த துப்பி துப்பி வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போய் சுத்தமாக கழுவி காய வச்சு அதில் சாயம் கட்டி அதை பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சு எல்லாம் கடையில் போட்டுக்கிட்டு இருந்தான். அவ்வளோ மோசமான டீ தூள் தான் வெளியில் கிடைக்குது, நம்மளது ஒரிஜினல் டீ லீஃப். இது மாதிரி பொருள்களுடைய தன்மை, இந்த பொருள்களின் மூலமாக நம்ம வந்து வாயை கட்ட மாட்டாம, பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், போய் போய் வாங்கி தின்ன ஆரம்பிச்சிடறோம். அப்படி வந்தது தான் இப்போ சைனீஸ் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் டெட். காரணம் என்னன்னு கேட்டால் அதில் கெமிக்கல், அஜினமோட்டோ. அஜினமோட்டோ மூளை பாதி. பன்றியினுடைய எலும்பை பவுடராக்கி எடுக்கிறது தான் அஜினமோட்டோ. அந்த அஜினமோட்டோ ருசி, அது வந்து ஒரு விதமான டேஸ்ட் மேக்கர். அது எதில் கலந்தாலும், சாப்பாட்டில் கலந்தாலும் சாம்பாரில் கலந்தாலும் அது வந்து அந்த பொருளினுடைய ருசியை ஏற்றி கொடுக்கும். ஆனால் மூளையினுடைய நரம்புகளை, மூளையினுடைய வேலையை பாதிக்கும். நம்ம மந்த புத்திக்காரராயிருவோம். நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளால சரியா சிந்திக்கவே. அப்போ நம்ம மந்த புத்திக்காரராக இருக்க என்ன காரணம், அஜினமோட்டோ. அஜினமோட்டோ இன்னைக்கு மோஸ்ட்லி சாம்பார்ல, சாப்பாட்டுல, அதே மாதிரி மட்டன் ஐட்டங்கள்ல, கிரேவியில எல்லாம் அஜினமோட்டோ மிக்ஸ் பண்றாங்க. அப்போ நமக்கு அந்த மாதிரி கேடு வரும். இந்த பொருள்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு யார் சார் பாதுகாப்பா அப்படின்னு கேட்டா, சாரி ஒரு மொபைல் போனு. இந்த வகையில அஜினமோட்டோ கேடு உள்ளது. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த கேடு ஏற்கனவே ஆர்சிஎம்ல சேர்ந்த பிற்பாடு தான் சார் நமக்கு தெரியுது. இது சேர்ந்ததுக்கு முன்னாடி நான் நிறைய சாப்பிட்டேன், என் உடம்புல நிறைய பாய்சனைஸ்ட் ஆயிடுச்சு, என்னுடைய சரீரம் கெட்டு போயிடுச்சு, என்னுடைய ஹார்ட் என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னு தெரியலையே, என்னுடைய லிவர் என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னு தெரியலையே. அப்போ நீங்க எல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு கேட்டா, ஆர்சிஎம்குள்ள வந்த பிற்பாடாகிலும் ஆர்சிஎம் பொருட்களை நீங்க யூஸ் பண்ணணும். ஆர்சிஎம்குள்ள வந்த பிற்பாடாகிலும் ஆர்சிஎம் பொருட்களை நீங்கள் அவசியம் யூஸ் பண்ண வேண்டும். 100% யூஸ் பண்ணா போதும். அதுதான் மாற்று. எதற்கு, இந்த இதிலிருந்து இந்த கலப்படத்திலிருந்தும் கெமிக்கல் இருந்தும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான மாற்று. இப்போ ஆர்சிஎம் கம்பெனியில நாங்க சேர்ந்த போது இல்லாத ஒரு மகத்துவம் இப்ப என்ன இருக்குதுன்னு கேட்டா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே, உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே இப்ப வந்து கம்பெனியிலிருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நியூட்ரி சார்ஜில் ட்ரெயினர் இருக்கிறாங்க, அதே மாதிரி எதுல கீசோல்ல ட்ரெயினர் இருக்கிறாங்க, காமா ஒரிஜினாலுக்கு ட்ரெயினர் இருக்கிறாங்க, அறுதை செஞ்சவனுக்கு ட்ரெயினர் இருக்கிறாங்க, குட்டாட்டுக்கு ட்ரெயினர் இருக்கிறாங்க. ஆனா இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் கம்பெனி சம்பளம் கொடுத்து நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்க வைக்கிறாங்க. நாம் என்ன செய்யறது இல்லையே, அந்த கூட்டங்கள். இப்போ ஒரு ஹால் மீட்டிங் நடந்தாலும் சரி, ஜூம் மீட்டிங் நடந்தாலும் சரி, ஹால் மீட்டிங்னா நம்ம ரிஸ்க் எடுத்து போய் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போகணும், அதுதான சிஸ்டம்.
ஆனால் ஜூம் மீட்டிங்கில் அது சிஸ்டம் இல்லை. ஜூம் மீட்டிங் நீங்கள் ஃப்ரீயாக வந்து உள்ளே கலந்துக்கலாம். அப்பேற்பட்ட ஜூம் மீட்டிங்கை நம்ம குட்டாட்டில், தமிழ்நாட்டில் குட்டாட்டு ஜூம் மீட்டிங் வந்தபோது இங்குள்ள ஆளுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அந்த குட்டாட்டு ஜூம் மீட்டிங்கை வந்து கலந்துக்காமே விட்டாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, சார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை சார், என்ன பண்ணலாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேரளாவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. மூர்த்தி சார் வந்து கேரளாவுக்கு கேட்டு வாங்கி தமிழ்நாடு மீட்டிங்கும் சேர்த்து எங்களுக்கு கொடுங்க. இப்போ குட்டாட்டுக்காரங்க அங்கே போயிட்டாங்க. கேரளாவுக்கு போன பிற்பாடு அவர் எந்த மாதிரி ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க தான் 500 பேர் 1000 பேரெல்லாம் கூட்டத்தில் வர்றதுனால அவங்க உற்சாகமாகி நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுத்து 1000 பி பண்ணா இன்னும் பரிசு, 2000 பண்ணா இதுங்கிற மாதிரி ஆஃபர் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு குட்டாட்டு வந்து நம்பர் 1 அங்கே கேரளாவில் சக்க போடுது. எந்த குட்டாட்டை நாம வந்து உதாசீனப்படுத்திட்டோமோ அந்த குட்டாட்டு கேரளாவில் சக்கப்போடு போட்டு. அடுத்தது அரித சஞ்சீவனி. அரித சஞ்சீவனி ட்ரெயினர் தமிழ்நாட்டுக்காரர். தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெயினர் கொடுத்து அந்த ட்ரெயினர் மூலமா பொருளை விளக்கம் கொடுத்தா அதை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு கேட்கறது கூட முடியாம அதை உதாசீனம் பண்ணிட்டு, இல்லைன்னா அது மேல ஒரு அக்கறை இல்லாமல் விட்டதனுடைய விளைவு. இப்போ அரித சஞ்சீவனி அவர் வந்து எம்டி என்ன கேட்குறாரு, உங்களுக்கு அரித சஞ்சீவனி மேல விருப்பம் இல்லை, செய்ய மாட்டீங்கன்னு சொன்னா அதை வந்து யார் கேட்குறா, கர்நாடகாவுக்கு கேட்குறாங்க. நம்ம ஷிஃப்டிங் பண்ணிடலாம், இந்த மீட்டிங்கும் சேர்த்து அங்கே கொடுத்துருங்க. வாரத்தில் 4 கூட்டம் கொடுக்குறாங்க அரித சஞ்சீவனி, ஷிஃப்டிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அடுத்தது கீசோல். கீசோலுக்கு 3-4 ஸ்டேட்டுக்கு அந்த மதம் இருக்காங்க. 4 ஸ்டேட்டை பார்க்குற ஒரு லேடி தான் நம்ம திவ்யாஸ்ரீ மேடம். ஆனால் அந்த ட்ரெயினரை நாம பயன்படுத்துகிற விதம் என்னன்னு கேட்டால், அதாவது 4 வாரத்து ஒரு 7 நாளைக்கு ஒரு ஸ்டேட்டுங்கிற மாதிரி பிரிச்சு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பெண்கள் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், யாருமே வந்து ஒரு 7 நாளில் 10 கூட்டம் கூட அவங்க தரலாம். ஜூமும் கொடுக்கலாம், ஹாலும் கொடுக்கலாம். அது எந்த நாள்னு கேட்டு அந்த 7 நாளில் ஒரு நாளைக்கு 2 கூட்டமோ 3 கூட்டமோ கூட நடத்தி அவங்கள முழுசாக பயன்படுத்தலாம். இப்போ அவங்களே பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த திவ்யாஸ்ரீ மேடத்தை அவங்க வந்து அப்படியே விட்டுட்டாங்க. நீங்கள் வந்து ஜாஸ்தி யார் கேட்குறாங்களோ அங்கே போங்க. ஜாஸ்தி பார்த்தா கர்நாடகாவில் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க, ஆந்திராவில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து யூசேஜ் கம்மி. ஆகையினால இப்போ அவங்கள நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி அவங்க திணற அடிச்சோம்னா அவங்க என்ன செய்வாங்க, கம்பெனி தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக கூட ஒரு ட்ரெயினர் போடலாம். நம்ம தான் யூஸ் பண்ணுறதே இல்லையே. நம்ம பெண்களுக்கு அது மேலே அக்கறையே இல்லையே. சார் எனக்கு 7 நாள் எந்த நாள்னு சொல்லுங்க, அந்த 7 நாளில் எங்களுக்கு இத்தனை கூட்டம் வேணும், ஜூம்லியா பண்ணி கொடுங்க. அதெல்லாம் யாராச்சும் கேட்டால் தானே ஆகும். அது மாதிரி யாரும் கேட்கறதே கொடுங்க. அதனுடைய விளைவு மோஸ்ட்லி அவங்க வந்து அங்கே அந்த 2 ஸ்டேட்லேயே ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது நியூட்ரி சார்ஜ். இன்னைக்கு நியூட்ரி சார்ஜ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்துருக்கு. நல்லா யோசிங்க, கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம், எப்படி நம்ம பெரிய ஆளாக வரணும், எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கணும், எப்படி நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும். டைம் பாஸுக்காக நம்ம கம்பெனியில் சேர கிடையாது. ஒரு பெரிய இன்கம், பேசிவ் இன்கம் வரணுங்கிறதுக்காக கம்பெனியில் சேர்ந்துட்டோம். அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த கம்பெனி கொடுக்குற அந்த மீட்டிங்ஸை நாம் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டால் அது வேற யாராச்சும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் நடக்கும். இப்போ ஜூம் கூட்டங்கள் நிறைய நடக்குது. ரெகுலர் கூட்டங்கள்ல நீங்க வரல, நீங்க யாருமே அந்த கூட்டங்களை அட்டன் பண்ணல. இப்போ என்ன நடக்கும், இந்த ஜூம் வந்து இப்போ 8 எமரால்டுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இது, அது மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம கிட்டத்தட்ட 1789 கூட்டங்கள் நம்ம நடத்தியிருக்கிறோம். நாம் கண்டினியூட்டியா நடத்துறதுனால இந்த இந்த 2 ஹவர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம கண்டினியூட்டி இல்லாம நாம க்ளோஸ் பண்ண போனா இந்த 2 ஹவரையும் எடுத்து கேரளாவில் நடத்த ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன நடக்கும், நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற எந்த சர்வீஸுமே நமக்கு ரெகுலரா கிடைக்காம போகும். இதை வந்து தயவு செய்து நீங்க யோசிக்கணும், நீங்க வந்து பண்ணணும். அதே மாதிரி கம்பெனிக்கு நமக்கு பொருள் கொடுக்கிற இடம் எதுன்னா டிப்போ. இப்ப டிப்போக்கள் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு தான் மெயின். ஈரோடு வந்து கம்பெனி டிப்போ, மெயின் டிப்போ. இப்போ கம்பெனி டிப்போ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் 2வது டிப்போவாக நம்ம எங்கே ஓப்பன் பண்ணோம், சென்னை. அதுக்கப்புறம் 2வது மதுரை, 3வது சென்னை. சென்னையில் 2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் எம்டியை டைரெக்டாக பார்த்து மைசூர் மீட்டிங்கில் எம்டி சாரை பார்த்து பேசி எங்களுக்கு ஒரு கம்பெனி டிப்போ கொடுங்க. அந்த கம்பெனி டிப்போ எங்கே இருக்கணும், எங்களுக்கு வந்து அந்த டைமில் அவர் மிஸ்டர் மைக்கேல் சார் அங்கே இருந்ததுனால மைக்கேல் வற்புறுத்தி எங்களுக்கு இந்த என்ன ஊருக்கு கொடுங்க,
சிவகாசிக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கினார். மைக்கேல் சார் வாங்கிட்டு போனார். அப்போ சிவகாசிக்கு டிப்போ, கம்பெனி டிப்போ கொடுத்தாங்க. என்னாச்சு? அது இப்போ நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 60 பியூசிக்காரங்க அங்கே இல்லை. இப்போ ரெண்டாவது அங்கே எங்கே மார்த்தாண்டத்துக்கு டிப்போ ஓப்பன் ஆச்சு. மார்த்தாண்டத்துக்காரங்களுக்கு பக்கத்தில் கர்மேலில் ஓப்பன் பண்ணதுனால மார்த்தாண்டம் ஸ்லோ ஆச்சு. இப்போ அங்கே இல்லை. இப்போ மதுரை டிப்போ நல்லா சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த டிப்போ சென்னை போயிட்டு இருக்கு. சென்னையில் 2 டிப்போ இருக்கு. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியாது. சென்னையில் 2 டிப்போ இருக்குது. ஒன்று வந்து மிஸ்டர் ஸ்ரீதருடைய நான் எஃப்எம்சிஜி, இன்னொன்று வெங்கடேசனுடைய எஃப்எம்சிஜி. அது நல்லா போயிட்டு இருக்கு. ஈரோடு டிப்போவுக்கு நம்ம ரெனோவேஷன் வேலை நடக்கு. ரெனோவேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, புதுப்பித்தல். ரெனோவேஷனா புதுப்பித்தல். இப்போ பில்டிங்கை ரெனோவேட் பண்றாங்க. கம்பெனியில நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வேணும்னு கேட்டிருந்தோம். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கொடுக்குறாங்க. ஒரு மாநிலத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், ஒரு ஸ்டேட்டுக்கு. அந்த வகையில் இப்போ கர்நாடகாவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னா என்ன சார்? பியூசி மாதிரி இல்லை, ஒன்றரை வேர்ல்டு குயிக் மாதிரி இல்லை, ஒன்றரை வேர்ல்டு மாதிரியும் இல்லை, பெரிய மால் மாதிரி. அதாவது அது பார்த்தீங்கன்னு சொன்னால், டிப்போவில் என்னெல்லாம் கம்பெனியில் சரக்கு இருக்குதோ அத்தனை சரக்கும் அங்கே இருக்கும். போகிறவங்க நீங்கள் தாராளமாக உள்ளே போய் வெளிவரையில் ஒரு ஆள் 5000 10,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது ஓன் டிப்போ, ஓன் இடம் இருக்கிற இடத்துல ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஈரோடு டிப்போவில் ஸ்டார்ட் ஆகுது. ஆகினால ஈரோட்டுக்கு நமக்கு வித்தின் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இங்கே ஓப்பன் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆர்சிஎம் பூம் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் பூம் ஆகணும்னா இப்போ நாம் என்ன செய்யணும்? கருத்தாக கவனித்து, கருத்தாக என்ன செய்யணும்? டீமை வளர்த்து, கருத்தாக ஆட்களை தயார் பண்ணி, கருத்தாக ஒன்றரை வேர்டுகளை ஓப்பன் பண்ணி, கருத்தாக கன்சிஸ்டன்சிகளை ரெடி பண்ணி, கருத்தாக டைமண்ட் கிளப்புகளை உருவாக்கி, இதெல்லாம் கருத்தாக செய்கிறவங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் உங்கள் டீம் எங்கேயோ போயிடும். பெரிய லெவலில் நீங்கள் பூம் ஆகும். இதெல்லாம் நாங்கள் முன்னக்கூடியே உங்களுக்கு ஏன் தகவல் கொடுக்குறோன்னு சொன்னால், இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்காம இருந்துன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன ஆவீங்கன்னு கேட்டால் எல்லாருமே ஏனோ தானோன்னு இருப்பீங்க. இப்போ ஈரோடு டிப்போ கம்பெனி டிப்போ, அதனுடைய டின் நம்பரில் தான், அதனுடைய ஜிஎஸ்டி நம்பர் தான் தமிழ்நாடு முழுக்க பிஸ்னஸ் நடக்குது. எல்லாமே சப்டிவிஷன் தான். மதுரை, சென்னை, இதெல்லாம் சப்டிவிஷன். ஹெட் குவார்டர் டிப்போ அல்லாவிட்டால் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸேஷன் எதில் நடக்குன்னா ஈரோடு டிப்போ வச்சு தான். எல்லா சேல்ஸுக்கும் ஒட்டுமொத்த டாக்ஸேஷன் தான். இது நமக்கு வெகு பேரத்துக்கு தெரியறதில்லை. தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அதில் அக்கறை எடுக்க முடியும். இப்போ ஈரோடு டிப்போவை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஒரு புது இடத்துல தொடங்க போகிறாங்க. மூலப்பாளையம் பெட்ரோல் பங்குங்கிற இடத்துல. இன்னொரு 2 நாளில் அது உங்களுக்கு சரியான அட்ரஸோட டிஸ்பிளே ஆகும். அந்த பழைய டிப்போ வேலை நடக்குது. அதை வேற கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, அதை மூடிட்டாங்க. இல்லை, டிப்போ வேற ஒரு இடத்துல நடக்கும். டிப்போ மூடல. டிப்போ வேலை நடக்கிறதுனால ஷிஃப்டிங்கில் நடக்கும். வேலை முடிஞ்சோன்னா மீண்டும் அந்த இடத்துக்கு போகும். அது மோஸ்ட்லி வேலை முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக நமக்கு கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நமக்கு இருக்கிறது. இப்போ இதெல்லாம் எதுக்காக ஹோப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நல்ல நல்ல பொருள்கள் நம்மகிட்ட இருக்குது, நல்ல நல்ல எதிர்காலம் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் நமக்கு கீழே நிறையா இருக்கிறாங்க. நிறைய இருக்கிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கீழே 500 பேர் 1000 பேர் இருக்கிறாங்க. சரிங்க சார், 500 பேர் இருக்கிறாங்களே, 500 பேர் 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கிட்டத்தட்ட எவ்வளோ சார்? எங்கப்பா, 5 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வந்துடுமே சார். 10 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வந்துடுமே சார். 10 லட்சம் ரூபாய் பொருளுக்கு இவங்களே போதும். ஆனால் அந்த 500 பேரில் 400 பேர் டெர்மினேட். 400 பேர் டெர்மினேட் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம்? அவங்களுக்கு பொருள் கிடைக்கல, இல்லைன்னா அவங்க ரெகுலராக பொருள் வாங்கலை, இல்லைன்னா பொருள் வாங்கினா என்ன பெனிஃபிட்னு நம்ம சொல்லி கொடுக்கல, இல்லைன்னா கற்றுக்கிறதுக்கு நாமளும் தயார் இல்லை, ஒத்துக்கிறதுக்கு அவங்களும் தயார் இல்லை. சப்ளைக்கு கம்பெனி தயாராக இருக்குது, சப்ளை எடுத்துகிட்டு போய் ஜனங்களை சேர்க்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கு. இதுதான் காரணம். அப்போது 500 பேர்த்த நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது சார்? அந்த டெர்மினேட் ஆயிடுச்சு 400 பேர், நான் என்ன சார் பண்ணணும்? அவங்க மொபைல் நம்பரெல்லாம் உங்களுக்கு அப்பில் ஒரு கோல்டு பின் அச்சீவர் இருந்தால் போதும். அந்த கோல்டு பின் அச்சீவர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம்?
பர்ச்சேஸ் இன்னொரு குரூப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாம் வந்துடும். அந்த மொபைல் நம்பரை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு இப்போ செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, வெறும் 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு பொருள் வாங்கி பில் அடிக்கும். எல்லா ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ நீங்கள் புதுசாக தேடி 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 போய் ஆளுகளை பிடிச்சி பிடிச்சி போட்டு அப்புறம் மறுபடியும் அந்த பிடிச்சி போட்ட ஆளுகளாக டர்மினேட் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப்பில் டர்மினேட் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ புது ஐடியில் எங்கே? புது ஐடிகளை நீங்கள் பார்க்குறத விட டர்மினேட் ஐடிகளுக்கு உயிர் கொடுங்க. அப்போ ஈஸி, வேலை ஈஸி. அவங்க ஆல்ரெடி பொருள் யூஸ் பண்ண ஆளுங்க தான். அந்த டெர்மேட் ஐடிகளுக்கெல்லாம் புது பிளான் சொல்லி கொடுங்க. புது பிளான் என்னது? கன்சிஸ்டன்சி 1500 பிவி, 2500 பிவி, 5000 பிவி, இந்த கன்சிஸ்டன்சி சொல்லி கொடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி மூலமாக தான் நம்ம டீம் வந்து என்ன ஆகும். நீங்கள் டெர்மினேட் ஆனவங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தெரியாது. அவங்க ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் இல்லை. இன்னைக்கு 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதத்துல பொருள் வந்துருச்சு சார், உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் கிடைக்குது சார், ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குது சார், 300 ரூபாய்க்கு வருது சார், 500 ரூபாய்க்கு வந்திருக்குன்னா அவங்க அந்த வாங்கிட்டு போகிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்ஐசி உள்ள இருக்காரான்னு தெரியல, செல்வராஜ் எல்ஐசி, 850 ரூபாய்க்கு அவருக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வந்திருக்குது சார், நீங்கள் வாங்கிக்கலாம், மீதி மட்டும் 2000 ரூபாயில மீதி கொடுத்தா போதும், இந்த 850 ரூபாய்க்கு ஒரு ஓடிபி வரும், சொல்லுங்க நான் பில் அடிச்சு விட்றேன், உங்களுக்கு வந்து ஃப்ரீ அது அப்படின்னு சொல்லும்போது அவர் பயங்கரமாக மோட்டிவேஷன் ஆனார். அவர் ஒரு ஆர்சிஎம்ல பொருள் மட்டும் வாங்கிட்டு வேற எல்லாம் இன்சூரன்ஸுக்கு ஓடி போயிட்டு அது நல்லா பண்ணாரு. பட் அதுக்கு பிற்பாடு அவருக்கு என்ன எண்ணம்னா, இப்படி ஒரு பிளான் இருக்குதா, பொருள் வாங்குறவங்களுக்கு 6 மாசத்துல ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குதா, அப்ப நான் மீண்டும் ரீஸ்டார்ட் பண்றேன் சார்னு வந்துட்டார். முந்தானேத்து வந்துட்டு எங்க தம்பி கிருபான்ட்டு எல்லாம் பேசி அவர் மறுபடியும் ரீஸ்டார்ட்டுக்கு தயாராயிட்டார். நான் இது எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இந்த விஷயத்தை நம்ம டீம்ல கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்யறது, நீ அங்க இருந்தீங்கன்னா ஜெயிக்க மாட்ட, நீ இங்க இருந்தீங்கன்னா ஜெயிக்க மாட்ட, நீ எங்க இருந்தீங்கனாலும் ஜெயிக்க மாட்ட, நீ எங்கிட்ட வந்தாதான் ஜெயிப்ப, இப்படி எல்லாம் சொல்ற ஆளுங்க தான் ஜாஸ்தி ஆகிட்ட. அதெல்லாம் அது எங்க போனாலும் நாம பாடுபட்டு நாம வேலை செஞ்சு நாம வந்து டீமை வளர்க்காது போனா, புதுசா ஒரு ஆள் வந்து நம்மளை லிஃப்ட் பண்ணி கொண்டு போறது முடியாத காரியம். யாரும் எனக்கு பசி ஆகுது, நான் தான் சாப்பிடணும், எனக்கு வந்து குளிக்கணும், நான் தான் முதுகு தேய்ச்சிக்கணும், எனக்கு வந்து செல்ஃபாக ஏதாச்சும் தொந்தரவு இருக்குது, நான் தான் வந்து எதுவும் பண்ணிக்குவேன். அப்போ நம்முடைய தேவைகளை நாம் செய்துக்கிற மாதிரி நம்முடைய டீமை நாம தான் கவனிக்கணும். நம்முடைய பிஸ்னஸ்களை நாம தான் ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்முடைய பிஸ்னஸ்ல யார் பொருள் வாங்கினா யார் பொருள் வாங்கலன்னு நாம தான் பார்க்கணும். நம்மகிட்ட பொருள் இருக்குது, அவங்க கிட்ட தேவை இருக்குது. அந்த தேவையை நாம பூர்த்தி செய்யும் போது நமக்கு வருமானம், அந்த தேவையை அவங்க கேட்டு வாங்கும் போது அவங்களுக்கு வருமானம் இருக்கு. அப்ப தேவையுள்ள ஜனங்க நிறைய இருக்கிறாங்க, ஆனா தேவையுள்ள பொருள்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்குது. நாம பொருளை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்காம, நாம இப்போ ஜனங்களை சந்திச்சு இந்த பொருளை வந்து யூஸ் பண்ண வைக்காம எப்படி நம்ம வந்து சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? இப்போ ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎல்பி குயிக்ஸ், யூஎல்பி குயிக்கு 10 பேர் 15 பேர் இருந்தாலே கம்பெனி வந்து நடத்தி தர்றாங்க. இல்லை நாங்கள் லீடர்ஸே கூட வந்து நடத்தி தர்றோம். அது இப்போ தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, தமிழ் ஸ்லைட்ஸ் வந்து அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அது இப்போ அனுப்பிடுவாங்க நம்மளுக்கு. அப்போ நம்ம அந்த வீடியோ தமிழ் வீடியோ போட்டு காமிச்சா யூஎல்பி வந்து கம்ப்ளீட் ஆகிடும், எல்லா பொருட்களுடைய விளக்கங்க அதில் வந்துடும் யூஎல்பி குயிக்கு. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு யூஎல்பி குயிக்கு, 3 மாதத்துக்கு ஒரு யூஎல்பி. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2 யூஎல்பி நடத்திட்டோம். முதல்ல சென்னை, அதுக்கப்புறம் 2வது சென்னை, இப்போ 3வது வந்து திண்டுக்கல்லும் நடத்திட்டோம். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3வது யூஎல்பி 4வது யூஎல்பி தான் நம்ம வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் நம்ம சிம்சன் சொல்லக்கூடிய அந்த ஹால் வந்து கோயம்பேடு, அது பெரிய ஹாலு. மார்ச் 2020 கோபகுமார் சாருடைய மீட்டிங் கடைசியாக 350 பேர்த்த வச்சு நடத்தணும். இப்போ நமக்கு அது மீண்டும் கிடைச்சிருக்குது. அது யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல 1500 பி பண்ணணும், கன்சிஸ்டன்ஸ்குள்ளே கொண்டு வந்தாலே எல்லாருமே யூஎல்பிக்கு தயாராகிடுவாங்க. அப்போ 5வது யூஎல்பி ஈரோடு, 6வது யூஎல்பி மதுரை, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ கம்பெனியில் அதாவது நமக்கு வருஷத்துக்கு, அதாவது 3 மாதத்துக்கு 2 யூஎல்பி பதிலாக 3 மாதத்துக்கு 3 யூஎல்பி கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம்.
கேரளாவில் வரிசையாக ஜனவரியிலே 5 ULP முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்தில் ஒரு 5-6 ULP பண்ண போகிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. யுஎல்பி குயிக்கு யுஎல்பி முடிச்ச உடனே 3 மாசத்துக்கு ஒரு யுஎல்பி. அந்த யுஎல்பியில் ஜாயின் பண்றதுக்கு என்ன கிரிட்டேரியானா 1500 பிவி பண்ணியிருக்கணும். இப்போ 1500 பிவி பண்ணவங்களை நீங்க ஆர்சிஎம்குள்ள உள்ள எடுத்தாலே போதும். சரி சார், எனக்கு 1500 பிவி பண்ற ஆளு கம்மியா தான் இருக்கிறாங்க சார். நீங்க கவலையே படாதீங்க. உங்களுடைய டோட்டல் உங்களுடைய டீமை பாருங்க, எவ்வளவு டர்மினேட் ஐடி இருக்குன்னு பாருங்க. அது உங்களுக்கு முடியும். ராயல்ட்டி அண்ட் எபோ ஆட்கள் அதை செய்வாங்க. உங்க டீம்ல ராயல்ட்டி இருந்தால் கீழே உள்ள ஆளுங்க அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அந்த டெர்மினேட் ஐடிக்கெல்லாம் கம்பெனி இப்போ கூட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஐடி ரீஆக்டிவேஷன் 1000 ரூபாய் பில்லு, வெறும் 1000 ரூபாய்க்கு பில் அடிச்சு அதில் ஆக்டிவேஷன் ஆகிடும். அவங்க கிட்ட நீங்க கன்சிஸ்டன்சி சொல்லி கொடுத்தோ பொருள் சப்ளை கொடுக்குறதோ ஈஸி. இன்னும் ஒரு விஷயம் நான் கூடுதலாக சொல்றேன். பொருள் சப்ளைக்கு நம்ம வந்து 1.5 வேர்ல்டு குயிக்குகளை ஓப்பன் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்க்ளூடிங் எவர்திங் 10,000 ரூபாய் டெபாசிட், ஃபர்னிச்சரு எல்லாத்தோட சேர்த்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணாங்க இப்போ ஒரு 10 நாளா. மறுபடியும் கேட்டு வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் நாளை நாள் 5.25 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது 3.5 லட்சத்தில் கொடுக்குறேன்னு. இந்த வாய்ப்பை எது வரைக்கும்னா மார்ச் வரைக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து நிறைய 1.5 வேர்ல்டு குயிக்குகளும் ஓப்பன் பண்ணலாம். எல்லா 1.5 வேர்ல்டு குயிக்குகளும் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது தைரியமா. நடத்துறது வந்து அவங்க நடத்துவாங்க. முதல் போட்டவங்க நடத்துவாங்க. முதல் போட்டவங்களுக்கு தெரியும் பொருள் விற்காத பொருள் நம்ம கிட்ட இல்லை. வெகு பேர்த்துக்கு இந்த 1.5 வேர்ல்டு மேல நம்பிக்கை எல்லாம் போகும். எடுத்து நட்டம் ஆயிருமோ, எடுத்தா விற்காத போயிருமோ, எடுத்தா நின்று போயிருமோ. யார் சார் எடுத்து எந்த கடை நின்று போச்சு? எந்த கடை வந்து விற்காம போச்சு? இப்போ பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கடை விற்காம போயிடுச்சு. உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நாம எதுக்கு கடை எடுத்து கொடுக்கணும்? பொழைக்கிற சார், நான் கொண்டு போய் சேல் பண்றேன், ரீட்டைல் பண்றேன், நான் வந்து ஆள் சேர்க்கிறேன், நான் சப்ளை கொடுக்குறேன், நான் டெலிவரி கொடுக்குறேன், நான் ஹோம் டெலிவரி ஸ்டார்ட் பண்றேன். எத்தனை வாய்ப்பு கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஹோம் டெலிவரிக்கு இது எக்ஸ்ட்ரா 4%, நான் எஃப்எம்சிக்கு எக்ஸ்ட்ரா 2%. இப்போ டெலிவரி சென்டர்களுக்கு இவ்வளவு கமிஷன் இது வரைக்கும் கம்பெனி கொடுத்ததே இல்லை. ஸ்டார்டிங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 8%. அப்புறம் ஒரு 1.5% வந்து உங்களுக்கு என்னது இன்சென்டிவ். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதாவது ஹோம் டெலிவரி எடுத்தீங்கன்னா 4%, ஹோம் டெலிவரி 4%. அது இல்லாமல் 2% நான் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் இவ்வளவு கமிஷன் வந்து கம்பெனி இது வரைக்கும் டெலிவரி சென்டர்களுக்கு கொடுத்ததே இல்லை. அதனால தான் டெலிவரி சென்டர் எடுத்தவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது டெலிவரி சென்டருங்கிறது 1.5 வேர்ல்டு குயிக். 3.5 லட்சத்துல கம்பெனி கொடுத்துட்றாங்க. 3.5 லட்சம் கட்டின எல்லாத்துக்கும் டெலிவரி சென்டர் கிடைக்கும். எல்லாமே வித் 10,000 ரூபாய் டெபாசிட்டு. அப்புறம் என்னது 10,000 ரூபாய் டெபாசிட் இல்லாமல் ஃபர்னிச்சரு, அப்புறம் ஃபர்னிச்சர் இல்லாமல் பொருள் 3,10,000 ரூபாய்க்கு பொருள், 10,000 ரூபாய் டெபாசிட், 30,000 ரூபாய் ஃபர்னிச்சர் எல்லாமே கம்பெனி கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் திறக்கலாம், தாராளமாக திறக்கலாம், எங்கே திறந்தாலும் ஓடும். என்ன காரணம்னா முன்ன காலங்களில் 1.5 வேர்ல்டு குயிக் எடுத்தவங்களுக்கெல்லாம் இவ்வளவு சப்ளை இல்லை, இவ்வளவு பொருள்களும் இல்லை, இவ்வளவு அடர்வும் இல்லை, இவ்வளவு கன்சிஸ்டன்சி பிளான்களும் இல்லை, இவ்வளவு மீட்டிங்ஸும் கிடையாது. கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு அருமையான ஒரு மீட்டிங், ஆல் இண்டியா மேடை. இப்போ முன்னெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆல் இண்டியா மேடை, அதுதான் டெல்லியில் நடக்கிறது. அது ஆனிவர்சரி. இந்த வரக்கூடிய ஆண்டு வந்து ஆனிவர்சரி சில்வர் ஜூப்ளி. ஆனா மும்பையில நடக்கிறது அதுக்கு முன்னாடி, ஆனிவர்சரிக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆல் இண்டியா மேடை ஏப்ரல் மாசத்துல இளவேநீர் காலம். நல்லா வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிற டைம் 26ஆம் தேதி. மே பக்கமா வந்துடுறோம், வெயில் காலம் தான் வச்சுக்கலாமே. ஏப்ரல் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்யணும்? 30 பீஸ் நியூட்ரி சார்ஜ் உமன் அடிச்சிருக்கணும். 100 பேர்த்துக்கு மேல தமிழ்நாட்டில் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு எதுக்காக சார் இந்த 30 பீஸ் அடிக்கணும்னா நம்ம அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்காக வேண்டி. பங்கெடுத்தா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, சார் நீங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல நம்ம டீம்ல இருக்கிற 10 பேர்த்தையாவது கொண்டு போய் அங்க நிறுத்தி பாருங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய வைப்ரேஷன் உண்டாகும், மிகப்பெரிய வைப்ரேஷன் உண்டாகும். அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டா உங்க டீம்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ஃபயர் பண்ணும். இந்த ஸ்பார்க்கிங் தான் சார் மீட்டிங். இந்த ஸ்பார்க்கிங் தான் சார் மீட்டிங். ஒரு மீட்டிங்கிறது ஸ்பார்க்கிங்காக தான். இந்த பொருள்களை எப்படி சார் பண்றது? நியூட்ரி சார்ஜ் உமனா நான் வந்து அடிச்சிருவேன் சார், வாங்கிடுவேன் சார், எப்படி சார் நான் சேல் பண்றது? இந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நான் என்ன செய்ய, நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன்,
இந்த பயம் இருக்கிறவங்க பரிபூர்ணமான வேலையை செய்ய முடியாது. பயம் இருக்கக்கூடாது. இப்போ ரத்த சோகைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பாருங்க, இது மாதிரி ஒரு டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸை வச்சுதான் நம்ம ரத்த சோகையை கண்டுபிடிக்கிறோம். இந்த கண்ணை இப்படி பிதிக்கி பார்த்தா வெள்ளையா இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ரத்தம் கம்மியா இருக்கிறதுக்கு இது ரத்த சோகை, அனிமியா. அடுத்தது விரல் கால் இது கை விரல்களை வந்து நம்ம இப்படி காட்டலாம். கை விரல்களை பாருங்க, சிகப்பா இருக்கிற நல்ல ரத்தம், அப்புறம் கம்மி, அப்புறம் கம்மி, பியூர் ஒயிட்டா இருக்கு பாருங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ரத்தம் குறைவா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சும்மா நீங்க யார் டாக்டர் மாதிரியே டெஸ்ட் பண்ண வேண்டாம். போய் 10,000 20,000 கொடுத்தாலும் டெஸ்ட் எடுக்க வேண்டாம். இப்போ பாருங்க, இது மாதிரி நாக்கை நீட்ட சொல்ல நீங்க என்ன செய்யலாம், நாக்குல வெளிர் நாக்கா இருந்தா நீங்க ரத்த சோகை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இது மாதிரி எது நாக்கை நீட்ட சொல்லலாம். இந்த மாதிரி கைகளை காட்டலாம். உள்ளங்கை வந்து வெளிர் நிறமா இருந்தாக்க அது ரத்த சோகை நோயின்னு சொல்லி நமக்கு காமிக்க முடியும். இதுதான் வந்து ரத்த சோகையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு ரத்த சோகை இருக்குது சார். ரத்த சோகையினுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா, நோய் எதிர்ப்பாற்றல் போயிடும். அது மட்டுமல்ல, அவங்க எல்லாரும் என்ன ஆவாங்கன்னா, ரத்த சோகை உள்ளவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, தொடர்ந்து வந்து அவங்க சிக்கா இருப்பாங்க. முடி வெளுக்கும், முடி பழுக்கும், முடி விழுகும், தோல் சுருங்கும், தோல் வெளுக்கும், இல்லைன்னா தோல் கருக்கும், அப்புறம் ரிங்கிள்ஸ் எல்லாமே தோல் எல்லாம் வந்து இதாகும், சுருக்கங்கள் உண்டாகும், வயதான தோற்றத்தை அதாவது ஏஜிங் ஆகும், ஏஜிங் ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் வந்து ரத்த குறைவினால் வரும், சொல்லி கொடுக்கும். அப்ப ரத்த குறைவை நீக்கிறதுக்கு என்ன சார் வழி? இன்னும் பண்ண வேண்டாம். ஒரு 5 பீஸ் நியூட்ரிசார்ஜ் உமன் 5 மாசம் சாப்பிடுங்க விடாம. எவ்வளோ சார்? 2750 ரூபா. எவ்வளோ சார்? 1650 பிவி. எவ்வளோ சார் நமக்கு காசு? நம்முடைய காசு வந்து அது 2750 ரூபா கிடையாது. நமக்கு வந்து 2100 ரூபாயில் 2200 ரூபாயில் முடிஞ்சிடும். இன்னும் 550 ரூபா நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு ஒரு ஆள் சந்திச்சா. அப்ப 6 பேருக்கு சந்திச்சா 30 பீஸ் வித்தாச்சு. இந்த 30 பீஸ் விற்க தெரியாம, சொல்லிக் கொடுக்க தெரியாம, போய் பார்க்க தெரியாம, சந்திக்க தெரியாம நம்ம ஆட்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நிறைய எல்லா ஸ்டேட்லயும், ஆல் இண்டியாவில் எல்லா ஸ்டேட்லயும் இந்த நியூட்ரிசார்ஜ் உமன் வந்து இந்த சலோ மும்பை ஏப்ரல் மாசம் நடக்கிற சலோ மும்பையை நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க, விக்கரஸா ப்ரமோட் பண்றாங்க. லீடர்கள் விக்கரஸா, இது வரைக்கும் நியூட்ரிசார்ஜ் கம்பெனி செய்யாத பல வித்தைகளை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படி ரத்த சோகையை சொல்லி கொடுக்குறது, எப்படி கேம்ப் நடத்துறது. இப்போ வந்து பாபா மெடிக்கல்ஸும் வசந்தம் ஆசியம் 1.5 வருடம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கேம்பெயின். அந்த கேம்பெயின்ல பெண்களை சந்திக்கலாம், ரத்த சோகை சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து என்னது, இந்த லைன்ஸ் கிளப்பும் ஆர்சிஎம் சென்டரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கேம்ப், ஒரு வந்து ரத்த சோகையை கண்டறியும் கேம்ப், பெண்களுக்கு அனிமியாவை கண்டறியும் கேம்ப். அப்ப அதை நடத்தி நம்ம பண்ணலாம். அல்லது ஒரு டாக்டரோட டைஅப் பண்ணலாம். ஏதாச்சும் பெண்களுக்கு வைத்தியம் பார்க்குற லேடி டாக்டரோ ஜென்ஸ் டாக்டரோட டைஅப் பண்ணி ஒரு கேம்ப் நடத்தலாம். எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. நம்ம நினைச்சா 500 1000 கூட விற்க முடியும். எல்லா யானைக்கு தன் பலன் தெரியாம அது போய் பிச்சை எடுக்குமாம், தன் பலன் தெரிஞ்சா அது பிச்சை எடுக்குமா. அது மாதிரி ஹோப்பு. இப்ப நான் ரெண்டு நியூட்ரிசார்ஜ் உமன் சேல் பண்ணிட்டு தான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். 2 நியூட்ரிசார்ஜ் உமன் ஒரு அக்கேஷனா ஒரு கடையில் நின்று பேசிட்டு இருக்கும்போது 2 லேடிஸ் பையில நியூட்ரிசார்ஜ் உமன் வச்சிருக்கிற பேக்ல, தோல் பேக்ல பேசிட்டு இருக்கிற, எடுத்து இதை காட்டுற, இந்த இதை காட்டுற. அவங்க 5 பீஸ் வாங்க முடியல, என்கிட்ட 2 பீஸுக்கு தான் பணம் இருக்குது, 1000 ரூபா தான் இருக்குனாங்க. நான் 2 பீஸ் மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் கொடுத்துட்டு நான் 120 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு 5 பீஸுக்கு காசு இல்லை. பட் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். தீர்ந்த உடனே மறுபடியும் கூப்பிடுங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம வெளியே போகணும், ஜனங்களை சந்திக்கணும். அப்ப ஈஸியா சேல் ஆகும். எல்லாருக்கும் எல்லாரும் நோயாளிக்கு தான் நாட்டில் ஜாஸ்தி, நோவுள்ளவங்க தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் இதை சேல் பண்ணி கொடுக்கணுமே. அப்ப சேல் ஆகணுமே, போய் பார்க்கணுமே, சந்திக்கணுமே. எந்த மூலமா சந்திக்கிறது? உங்களுக்கு ஒரு முகம் இருக்குது அல்லவா, உங்க முகத்தை எடுத்துட்டு போய் காட்டுங்க. என்ன முகம்? நீங்க சோசியல் சர்வீஸரா, இல்லைன்னா நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்யறீங்களா, இல்லைன்னா நீங்க வந்து இபில வேலை செய்யறீங்களா, இல்லைன்னா நீங்க வந்து என்னது ஒரு எல்ஐசி ஏஜெண்டா, இல்லைன்னா நீங்க ஆர்சிஎம் முழு நேர பணியாளரா, ஆர்சிஎம் ட்ரெஸ் கோடு உங்களுக்கு இருக்கா, இல்லைன்னா நீங்க என்ன செய்யறீங்க, ஆர்சிஎம்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி கையில் வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா நீங்க வந்து ஒரு மகளிர் சுயதவி குழு நடத்துறீங்களா, இல்லைன்னா உங்க நண்பர்கள் மூலமா மகளிர் சுயதவி, அவங்களை எல்லாம் சந்திங்க சார். ஈஸியா பண்ண முடியும்.
அது மட்டுமல்ல, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கம்மியாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கம்பெனியை யுஎல்பி கொண்டு வர்றாங்க. யுஎல்பிங்கிறது ஒரு பெரிய கூடுகை, எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுறது தான் யுஎல்பி. அந்த யுஎல்பி கம்பெனியே கொடுக்குறாங்க. அந்த கம்பெனிக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருள்களை, கம்பெனியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிறது தான் யுஎல்பி. ஆனால் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸுங்கிறது, கோபகுமார் சார் வந்து 7ஆம் தேதி வர்றார். எங்கே வர்றாரு? ஈரோட்டுக்கு வர்றார். இப்போ நான் ஒரு பஸ்ஸை ஓட்டணும்னா எனக்கு ட்ரைனிங் வேண்டாமா? நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும்னா எனக்கு ட்ரைனிங் வேண்டாமா? ஒரு ஆசிரியர் ஆகணும் பயிற்சி வேண்டாமா? நான் வந்து ஒரு வேலையில இல்லாவிட்டால் ஒரு பிஸ்னஸ்ல இறங்கியாச்சுன்னா எனக்கு பயிற்சி வேண்டாமா? ஆர்சிஎம்ல சேர்ந்தவங்களுக்கு பயிற்சியே இல்லாம பெரிய பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இந்த 3 பேர்த்துக்கு தெரியும், 100க்கு 3 பேர்த்துக்கு தான் நெட்வொர்க் தெரியும். மீதி ஆளுகளுக்கு நெட்வொர்க்கே தெரியாது. அப்ப 3 பேருக்கு தெரிஞ்ச இந்த நெட்வொர்க்கை எப்படி நம்ம டெவலப் பண்றது, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? இந்த பயிற்சியின் மூலமா 500 ரூபா டிக்கெட் போட்டு சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்தின் மூலமாக தான் நிறைய பேர் ஸ்டார் பர்ல் ஆனாங்க, நிறைய பேர் ஸ்டார் பிளாட்டினம் ஆனாங்க, நிறைய பேர் பின்னும் மாறினாங்க. அதே தான் கோபகுமார் சார் மீட்டிங் ஈரோட்டில் நடக்கிறது பிப்ரவரி 7ஆம் தேதி. 200 ருபீஸ் பர் ஹெட் வித் லஞ்ச், மத்தியான சாப்பாடோட. 500 கிடையாது, 200 தான். அந்த 200 ரூபாய்க்கு இப்போ நிறையா வாங்கியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள டிக்கெட் நிறையா வாங்கியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இல்லாமல் வெளி டீம்லையும் நிறையா வாங்கி, அஸ்ரப்னு ஒருத்தர் 20 டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு. ஆசை தம்பி திருவாரூர்லேருந்து ஒரு 10 டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு. நிறைய பேர் வெளி டீம்லும் வாங்கியிருக்காங்க, நம்ம டீம்லும் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் ஒரு 31ஆம் தேதிக்குள்ளே எத்தனை டிக்கெட் சேருதோ அத்தனை டிக்கெட்டுக்கான ஹாலை புக் பண்ணி கூட்டத்தை ஹவுஸ்ஃபுல் போட்டு முடிச்சிருவோம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ட்ரைனிங் ஃபுல் டே 6 மணி நேரம் கோபகுமார் சார் பேசுகிறார். அந்த 6 மணி நேரத்தில் ஒரு பயிற்சி கிடைக்கும். கண்டிப்பாக எந்திரிச்சு எல்லாம் ஓடி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம டீமில் இருக்கிற யாரையும் நம்ம அதில் பங்கெடுக்க வைக்காம, யாரையும் நம்ம அதில் வந்து இப்போ பயிற்சி எடுக்க வைக்காம, நாமளும் கலந்துக்காம, நாங்களும் பயிற்சி எடுக்காம, எனக்கு ஒரு பெரிய பின்னு வேணும், பெரிய டீம் வேணும், அது நடக்கிறது இல்லை. உழைக்காம பிழைக்க முடியாது. அப்போ அந்த உழைப்பு இந்த வகையாக தான் வரும். அப்போ ட்ரைனிங்ஸ் வேணும். ப்ராடக்ட்டுக்கு கம்பெனி கொடுக்குற அந்த கம்பெனி கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்த வேணும். அப்புறம் என்ன செய்யணும்? விற்க தெரியணும், யூஸ் பண்ணிட்டு ப்ரமோட் பண்ண தெரியணும், லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களை போய் சந்திக்க தெரியணும், நமக்கு இருக்கிற பேக்ரவுண்டை பயன்படுத்த தெரியணும், பயம் இல்லாமல் 1.5 வருடங்களை திறக்க தெரியணும், பயப்படாமல் திறக்கணும். முதல் போடுறவங்க போடுறாங்க, நமக்கு என்ன கஷ்டம்? திறந்தா அது அவங்க பாடு சார். இப்போ இங்கிருந்து நீங்கள் ஒரு 10 பேர்த்த போட்டில் ஏற்றிட்டு அந்த கரைக்கு போயிட்டீங்க. அந்த கரைக்கு போன பிற்பாடு அந்த போட்டை ஃபயர் வச்சு கொளுத்தி விட்டுருங்க, பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுங்க. அதுக்கப்புறம் இந்த கரைக்கு வர்றதுக்கு அவங்க எல்லாரும் தன்னைப்பால் நீஞ்சி வருவாங்க. ஏன்னா உயிர் தப்பி ஆகணும். அது மாதிரி தான் ஒரு 1.5 வருட குயிக் எடுக்கும்போது அவங்க வந்து 1.5 வருட குயிக் எடுக்கிறதுக்கு தான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு தான் எடுக்கிறாங்க. ஆனால் வழி தெரியாமல் அவங்க தடுமாறும் போது வழியை கற்றுக்கிறதுக்கு ஓடுவாங்க. விற்க தெரியாமல் தடுமாறும் போது விற்கிறதுக்கு ஓடுவாங்க. அப்படித்தான் வரும். ஒரு காரை கொடுத்து அட்வான்ஸ் ஒரு இனிஷியல் அமௌண்ட் வாங்கிட்டு காரை கொடுக்குறான். என்ன தைரியம்? இந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு அப்புறம் அந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்காக அந்த கார் வந்து ஓட்டி அவன் சம்பாதிக்கணும். அதான் சீக்ரெட்டு. அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரு 3.5 லட்சம் ரூபாய் கட்ட வைக்கிறது மூலமாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக தாங்கள் இதில் என்ன நட்டம் இருக்குது? பொருள் விற்றா வாட்ச், விற்கலைன்னா ரிட்டர்ன் போட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எது விற்கிதோ அதுக்கு மாறிக்கலாம். ஒரு 1.5 வருடம் எடுக்கிற ஆள் தொடர்ந்து ஒரே பொருளை ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொருள் ஓடாமல் இருந்தால் அந்த பொருளையே வச்சுக்கிட்டு நகர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து நியூட்ரிசார்ஜ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து கம்மி தான் சேல் ஆகுது. அது நியூட்ரிசார்ஜ் கொடுத்துட்டு நான் வேறு எஃப்எம்ஜிஜி அது வாங்கிக்கல. அதற்கெல்லாம் இந்த கம்பெனியில் வாய்ப்பு இருக்குது. தைரியமாக 1.5 வருட குயிக்கில் ஓப்பன் பண்ணுங்க. அதே மாதிரி தைரியமாக கன்சிஸ்டன்சிகளை சொல்லிக் கொடுங்க. தைரியமாக டைமண்ட் கிளப்புகளை உருவாக்குங்க. தைரியமாக பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து சேருங்க. அத்தனைக்கும் மூலம் ஆர்சிஎம் பொருள்கள் தான். அந்த பொருள்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த வாய்ப்பு உங்க எல்லாத்துக்கும் சமமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காமராஜ் மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக ஆர்சிஎம் இல்லை. நான் எந்த அளவுக்கு இதில் ஈடுபாடு எடுத்துக்கிட்டனோ அந்த ஈடுபாடை நீங்கள் எடுத்துக்க வேணும். இப்போ நம்ம மத்தியில் பாலு சார் இருக்காரு, அக்ரி, நம்ம திருவையார் பாலு சார். 10 பீஸு ஒவ்வொரு மாதத்துலையும், முதல்ல 10 பீஸு, கடைசியில் 10 பீஸு. மோஸ்ட்லி அவர் 100 பண்ணுவாரா 200 பண்ணுவாரான்னு தெரியாது. ஆனால் போகிற இடத்துல எல்லாம் நான் சொல்கிற மாதிரி தான் பொருளை சேல் பண்ணுறாரு. நல்லா யோசித்து பாருங்க. ஏன் முடியாது? முடியும்.
அது வந்து எல்லாருனாலும் முடியும். பாலு சார், பாலு சார் உள்ள இருக்கீங்களா? சார் அட்மிட் பண்ணிக்கிறீங்களா? அக்ரி சார், முடிஞ்சா அக்ரி, அக்ரி சார் முடிஞ்சா அட்மிட் பண்ணுங்க. இதை மைக்க தொடுங்க, மைக்க தொடுங்க சார். மைக்க தொட்டீங்கன்னா அட்மிட் ஆயிடும். இப்ப அவரை கேட்டீங்கன்னா சொல்லுவார் அவர் எந்த மாதிரி பொருளை சேல் பண்றாரு. சர்வசாதாரணமா நியூட்ரி சார்ஜ்ல மாசத்துல பேசுங்க சார். பாலு சார் வாங்க. சார் வணக்கம், மதியம் வணக்கம் சார். சார் வாய்ஸ் வருதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா வருது, பேசுங்க சார். ஆஹ், அனைத்து ஆர்சிஎம் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் வந்து ஒரு ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே நான் வந்து ஒரு விவசாய பணியில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் என்னுடைய அக்ரிங்கிறது விவசாயத்தை வந்து இயற்கை சார்ந்த விவசாயத்தை வந்து நான் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு நல்ல வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நமக்குடைய ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகப்படியான வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து பெரிய அளவில் வந்து நம்ம உயிர் செல்லுக்கு உயிர் சத்து இல்லாதனால பல பிரச்சனைகள் பல வியாதிகள் வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஈடு கொடுக்கக்கூடியது, அதுவும் லேடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அவங்க வந்து சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, எனக்கு மூட்டை வலிக்குது, முழங்கால் வலி இருக்கு, எனக்கு ஜீரண சக்தி இல்லை, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. கர்ப்பப்பை பிரச்சனை, நிறைய பிரச்சனைக்கு வந்து நான் வந்து அதிகப்படியாக வந்து நியூட்ரி சார்ஜ் உமனை வந்து நான் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப திரும்ப என்னை கேட்குறாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நான் வந்து ஒரு மகளிருக்காகவே வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ணணும். நம்ம வந்து மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் போய் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போய் அவங்க வந்து ஒரு டெஸ்டிங்கில் போய் மெடிக்கல் டெஸ்ட்டில் போய் உங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி இங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் உறுப்பை இழந்துட்டு இன்னைக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்தே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கர்ப்பப்பை வந்து ஈஸா வந்து 40 வயசான டாக்டர் வந்து அதில் நீர் கட்டி இருக்கு அது இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு லேடிஸை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கி வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்து போகிற இடத்துலலாம் வந்து நம்மளோட நியூட்ரி சார்ஜுங்கிறது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு 50 வகையான சத்துக்கள் கொண்ட ஒரு நானோ டெக்னாலஜியில் வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு மாத்திரையாக இருக்குது. அது சப்பி சாப்பிடக்கூடியலாம், நல்லா முழுங்கி சாப்பிடலாம். அவ்வளவு ஒரு நாளைக்கு சாப்பிட்ட பிறகு காலம்பரை ஒன்று எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்குமோ அவ்வளோ எனர்ஜி வந்து லேடிஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க, உணருவீங்க. நல்லா இருந்தால் 2 பேர்ட்ட ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி. இன்னைக்கு யாரும் நல்லதுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எப்படியாவது நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம உடம்ப வந்து சீரழிக்கணும், நம்மளுடைய காசு பணத்தை வந்து விரயம் பண்ணணும், இது சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பழகிட்டு இருக்காங்க. அதனால வந்து நல்ல விஷயத்த வந்து எல்லாரும் மக்களுக்கு வந்து இந்த ஆர்சிஎம்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து கலப்படம் இல்லாத ரசாயன உரம் இல்லை, ரசாயன கலவை இல்லாத அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனம் நமக்கு கை கிடைச்சிருக்கு. நான் வந்து அத்தனை பொருளையும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் மூச்சா இருக்கிறது வந்து நியூட்ரி சார்ஜை வந்து மக்கள் அடிப்படையில் வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிற கணக்கில் நான் பேசி கொடுத்துட்டு இருக்கேன் சார். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிறது கண்டிப்பாக வந்து மக்களை சந்தித்து ஏதாவது கொடுத்தே ஆகணும். இன்னைய பொழுது நல்ல பொழுதுன்னா இன்னைக்கு மக்களை சந்திக்கிறோம், லேடிஸ் சந்திக்கிறோம். அவங்களுக்கு வந்து இதோடைய விளக்கத்தை கொடுத்து இந்த ஒரு நியூட்ரி சார்ஜ் கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகும்னு சொல்லி இந்த ஜனவரி 2025 அதுக்கு முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொடுத்துட்டு இருக்கேன் சார். வாழ்த்துக்கள் எனக்கு பேசுறதுக்கு சார். ஐயா இருக்கு எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பா எனக்கு வழிகாட்டியா வந்து மேலும் எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான் அதிகப்படியாக வந்து இன்னும் மக்களுக்கு வந்து செய்திகள் கொடுத்து நோயில்லாத ஒரு மக்களை வந்து சந்திக்கணும். நீங்க கொடுத்தீங்க, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், அந்த செய்தி கிடைக்கணும். எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் அந்த வார்த்தையை வாங்க முடியாது, பணத்தை வாங்கி போடலாம், நம்ம அந்த வார்த்தையை வாங்க முடியாத ஒரு எண்ணத்துல நேர்மறை சிந்தனையோட நான் வேலை பார்க்குறேன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சார். நன்றி மை டியர் பாலு சார், வாழ்த்துக்கள். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க பாலு சாருக்கு. வாழ்த்துக்கள் பாலு சார். ஒரு அற்புதமான தகவல். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பீஸாவது வித்துருவானுங்கிற வைராக்கியத்தில் தமிழ்நாட்டு டாப்பராக வருவார் நான் நம்புகிறேன். அது இல்லாமல் நம்ம சங்கீதா ஜெய் மேடம் 50 தாண்டிட்டாங்க. அது மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி ஆர்வம் எடுத்து விற்கிறவங்களை நம்ம வந்து பார்த்து நம்மளும் அதை சேல் பண்ண வைக்கணும்.
நான் ஒரு 100 பீஸாவது சேல் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் போயிட்டு இருக்கிறேன். அதற்காக வேண்டி நான் ஒரு 10 நாள் வந்து நான் ரவுண்ட்ஸ் போனால் போதும், 100 வித்துருவேன். என்னால் முடியும். அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி ஹோப்போட, நம்பிக்கையோட பின்தொடருங்க. டீமில் சொல்லி கொடுங்க. நிறைய பேர் இப்போ 100 பீஸ் வித்தா என்ன பணம் கிடைக்கும் சொல்லி கொடுங்க. எவ்வளோ பிவி கிடைக்கும்னு சொல்லி கொடுங்க. 110 ரூபா ஒரு பீஸுக்கு நமக்கு லாபம். 440 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நம்ம 550 ரூபாய்க்கு விற்கிறோம். 110 ரூபா, 330 பிவி. கணக்கு போட்டுக்குங்க எவ்வளோ ரூபா வரும். இதெல்லாம் பிரித்து பிரித்து சொல்லி கொடுக்கணுமா? இதுலேயே நீங்கள் கன்சிஸ்டன்சி பண்ணலாம். 5 பீஸ் எடுத்தாலும் 1650 பிவி, 1500 கன்சிஸ்டன்சிக்குள்ளே வந்தாச்சு. ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? செய்யறதுக்கு சொல்லிக் கொடுங்க, பழக்கி கொடுங்க. டீம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும். உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டாகும். தைரியமாக ஆர்சிஎம்ல முன்னெடுத்துட்டு போங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேண்டாம். நிறையா வந்து சும்மா இருந்தால் போதுங்க, பணத்தை கட்டினா பணம் வந்துடும், அப்படியெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. பட் அதுகளெல்லாம் சூதாட்டம் மாதிரி வரும், வராமையும் போயிடும். நிறைய பேர் ஏமாந்து சூசைடுக்கு போனவங்க தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மணி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் போய் ஏமாந்து போனவங்க தான் நிறைய இருக்கு. அதனால ஆர்சிஎம்ஐ ஜென்யூனாக பண்ணுங்க. ஆர்சிஎம் சொல்லி கொடுங்க. ஆர்சிஎம்ல ஒன்றரை வால்டுகளை, ஆர்சிஎம்ல டிஸ்பிளே வால்களை, ஆர்சிஎம்ல டைமண்ட் கிளப்பர்களை, கன்சிஸ்டன்சிகளை கொண்டுட்டு வர்றது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு என்னன்னு கேட்டால், புதுசு புதுசாக ஆளுகளை போட்டு டெர்மினேட் பண்ணுறத விட பழைய ஐடிகளை ஆக்டிவேட் பண்ணுற கம்பெனி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது. அதையெல்லாம் பண்ணுங்க என்று சொல்லி, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாய் முடியட்டும். நன்றி. சுவிட்ச் ஓவர் டு ஜெகதீசன் சார். வாழ்த்துக்கள் சார். சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன் சார். ஸோ ஒரு அருமையான ஒரு செஷன் சார். நம்ம பொருளை பயன்படுத்தி எப்படி அடுத்தடுத்த பின் வர்றது அப்படின்றத அருமையாக சொல்லி கொடுத்தீங்க. ஸோ வந்திருந்த அத்தனை பேருமே மிகப்பெரிய அளவில் பயன்பெற்றோம் சார். ஸோ அந்த வைராக்கியத்தை எடுக்கணும். அந்த வைராக்கியம் எடுக்க வச்ச, ஒரு நாளைக்கு ஒரு பொருளாக விற்பேன் அப்படின்னு வைராக்கியத்தை எடுக்கிற பாருங்க, அந்த வைராக்கியத்தை எடுக்க வைக்கக்கூடிய இந்த மீட்டிங். ஸோ இது அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னைக்கு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளும் ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை கையில் எடுத்து அடுத்தடுத்த பின் வரப்போது நிச்சயம் நாட்டுக்கட்டே இல்லை சார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல ஒரு ட்ரைனிங் எங்களை அடுத்த பின் போகிறதுக்கான ஒரு தூண்டுதல் கொடுத்துருக்கு. நன்றி சார். நண்பர்களே, சாரை பற்றி சாருடைய ஸ்பீச்சு, அவருடைய டவுட் ஏதாவது நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணுறேன். யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யாராவது பேச விரும்புறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. புதிய தகவல் என்னன்னா, ஈரோடு டிப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு புது இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வழக்கம் போன சர்வீஸ் உங்களுக்கு தொடங்கும். கம்பெனி அதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணிட்டாங்க. அப்போ நம்முடைய ரிக்வஸ்ட்டை கேட்டு அது பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, ஈரோட்டில் கம்யூனிட்டி சென்டர் வருது. கம்யூனிட்டி சென்டருங்கிறது ஒரு 1.5 வேர்டா, இல்லைன்னா மாலா, இல்லைன்னா பிக் மாலா, இது எல்லாத்த விட பெருசு. அது பெரிய லெவலில் டிப்போவில், அதாவது ஆர்சிஎம்ல என்னென்ன பொருள் இருக்குதோ அத்தனை கம்ப்யூட்டர் இது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் சார். எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் அத்தனையும் கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. கர்நாடகா எல்லா ஸ்டேட்லையும் கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் பெண்டிங். தமிழ்நாட்டுக்கு அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. இன்னொரு 6 மாதத்துக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஈரோட்டில் தொடங்கும். அதனுடைய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், இப்போ இந்த மேலே நம்பிக்கை வச்சு இப்போ யாரெல்லாம் வந்து 1.5 வேர்டுகள் ஓப்பன் பண்ணுறாங்களோ, இப்போ இது மேலே நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் பெரிய அளவில் டீமை பில்டு பண்ணுறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் வந்து என்ன கிடைக்கும்? மிகப்பெரிய வருவாய் உண்டாகும். அதை நீங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கம்பெனி நம்ம கூட பெரிய அளவில் பயணிக்கிறாங்க. அவங்க போட்டுக்கிற ட்ரெயின்களை நாம் யூஸ் பண்ணுறது, நம்ம அட்டன் பண்ணுறது இல்லை, டீமை கொண்டாந்து உட்கார வைக்கிறது இல்லை, டீமை அட்டன் பண்ண வைக்கிறது இல்லை. ஏனோ தானோ நிர்விசாரமான வேலை, இவைகளெல்லாம் மேலாகிலும் ஒரு குட்டாட்டை நம்ம தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு எடுத்து போயிட்டாங்க. அடுத்தது அரித சஞ்சீவனி, நியூட்ரி சார்ஜ், ஈசோலு, ஒரிஜினல், இதெல்லாம் வேற ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா நம்ம எம்டி தான் இருப்போம். நமக்கு ட்ரைனிங்கே கிடைக்காம தடுமாறுவோம். ஏன்னா கம்பெனி கூட நம்ம நிர்வசாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
தயவு செய்து அதை கருத்தா எடுத்துட்டு போய் டீம்ல சொல்லி வருங்காலங்களில் கூட்டங்களில் பங்கெடுப்பதற்கான வேலைகளை செய்யுங்க என்று சொல்லி நன்றி. ஜெகதீஷ் சார், நிறைவு செய்யலாம் சார். நன்றி சார். கஜேந்திரன் வாங்க. ஐயா நன்றி ஐயா, உங்களுடைய ஸ்பீச் அழகா இருந்தது. நீங்க வந்தாவே ஒரு புது தெம்பு எங்களுக்கு பிவி ஏறினே இருக்கும். அதனால உங்களுடைய இது நான் ஃபாலோ பண்றேன் ஐயா. ஜெயாச்சும் உடாச்சும். மகிழ்ச்சிங்கண்ணா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஜெரி சார் க்ளோஸ் பண்ணிருங்க. யாருக்கும் கேள்விகள் இல்லாதனால எல்லாரும் வந்து நீங்க முழுசா பயன்படுத்துறீங்க அப்படின்ற நான் முழு நம்பிக்கையோட இந்த கூட்டத்தை நான் நிறைவு செய்றேன். உங்களை அத்தனை பேரையும் அட்மிட் பண்றோம். ஜெயார்சியம் குடார்சியம் சொல்லிட்டு வெளியில போயெல்லாம் இந்த கூட்டம் நிறைவுக்கு வருது. நன்றி. ஜெயார்சியம் குடார்சியம். தேங்க்யூ சார், இம்ரான் சார். தேங்க்யூ கஜேந்திரன். Thank you, sir.